விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமையை ஆராய்ந்து அவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகளை ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ளவராய் நம்ம தேவன் இருக்கிறார். இப்பொழுது பாருங்க, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பார்த்தீங்களா? இப்ப உங்க மனசுல என்ன தோணும்? அப்பா, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நீக்கி என்ன புதுசா மாத்திருவாரு என் வாழ்க்கைய அப்படின்னு உங்க மனசுல வரும். அது நிச்சயமா நடக்கும். அது நடக்காம போகவே போகாது. ஏனென்றால் அவரால் செய்ய முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, இந்த பூமியில எல்லாத்தையும் என்ன செய்ய போறாரா? புதுசாய் மாத்த போகிறாரா? நம்ம சரீரம் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய சரீரம், மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கே அனுப்பி ஆவிக்குரிய புதிதான சரீரத்தை அனுப்பி நம்மளை உயிர்ப்பிப்பார் மரணத்துக்கு பிறகு. அதே போல இப்போது நம்ம வாழ்கிற இந்த வானமும் பூமியை சகலத்தையும் அகற்றி விட்டு புதிய வானம் இறங்கி வரும். புதிய பூமியை கர்த்தர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை புதிதாய் மாற்றி விடுவார். வானமும் பூமியை வெந்து உருகும் போது மனிதனுடைய ஆவி ஆத்மா அந்த மட்டு காப்பாற்றி மீதி எல்லாவற்றையும் சாம்பலாக்கி நரகத்திலே தள்ளி விடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப என்ன நினைக்கீங்க? ஓஹோ, ஆண்டவர் வானத்தையும் பூமி இருக்கிற இந்த வானத்தையும் பூமியை எடுத்து போட்டு புதுசா தரப்போறாரா? நான் நினைச்ச என் வாழ்க்கையத்தான் அந்த அதிகாலையில நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாத்த போறாரு, மாத்துவார். இவைகளுக்கு அந்த புதிய வான புதிய பூமிக்கு என் சரீரம், இந்த சரீரம் வேண்டாம், ஆவிக்குரிய பரலோகத்துல வைத்திருக்கிற சரீரத்தை அனுப்பி உயிர்ப்பித்து நம்மளை எல்லாவற்றிலையும் புதுசா மாத்துறாரு பாருங்க. அதை விசுவாசித்து அதுக்கு ஆயத்தமா இருக்கும் பொழுது, அதுதான் எனக்கு வேணும், இந்த உலகம் வேண்டான்னு வெறுத்து ஆண்டவருக்கு பின்னாடி எனக்கு நீர் இப்படி வைத்திருக்கிற அந்த புதிய சகலமும் புதுசாக்க போறீங்களே, அந்த இடத்தை எங்களுக்கு தாரும், அதுக்கு என்ன தகுதிப்படுத்தும், என்ன வழி நடத்தும், நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது பூமியில உள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது இம்மட்டும் உங்களுக்கு தீராத பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை புதிதாய் மாற்றுவார். ஆண்டவர் அப்படித்தான் இன்னைக்கு சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில எல்லாம் புதுசா மாத்தணுமா? பழைய உபத்திரங்கள் சுமக்க முடியலையா? பழைய கஷ்டங்களை நீங்க சுமக்க முடியலையா? பழைய உபத்திரத்தை சுமந்து இழைத்து போனீர்களா? ஏன் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கணும்? சரீரத்திலையோ மனசுலையோ எந்த நிலைமையிலையும் நம்ம ஏன் இருக்கணும்? அப்படிப்பட்ட பாடுள்ள வாழ்க்கை அது தேவையில்லையே. ஆனா நம்ம அதை மட்டும்தானே நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஏன் செய்யலன்னு. சகலத்தையும் புதிதாக்க போகிறாரே, அந்த ரகசியத்தை இந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானித்து தன்னை அவர் கையில ஒப்பு கொடுத்து, உங்க சித்தத்தின்படி விருப்பத்தின்படி என்னை நடத்தும், எனக்கு ஜெயத்தை தாரும், அந்த இடத்துக்கு நான் தகுதியாக இருக்கணும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதி உள்ள பிள்ளையாய் மாற்றும், உண்மை உள்ள பிள்ளையாய் மாற்றும் அப்படின்னு சொல்லி செபித்து அவைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை, பூமியில இருக்கிறவங்களுடைய உபத்திரத்தை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய கண்ணீர்களை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்த்து தருவார். அதையும் புதிதாய் மாற்றி தருவார். அப்பேற்பட்ட ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதைத்தான் செய்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு அதைத்தான் செய்ய போகிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எதுக்கு? சகலத்தையும் புதிதாய் மாத்த போறாரே, அந்த இடத்துக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறதுக்கு. ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற பழையதெல்லாம் ஒழிச்சு புதுசாய் மாற்றித்தார் கர்த்தாவே. சரீரத்துல இருக்கிற வேதனைகள், வலிகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னால ஜெபிக்க முடியலையே, என்ன புது சிருஷ்டியா எப்போது மாத்துவீர் என்று கேட்கிற அன்பு பிள்ளைகளை இப்ப நீங்க அந்த வல்லமையை கொடுங்க கர்த்தாவே. நீர் சகலத்தையும் புதிதாக்க போகிறீர்.
இந்த வானம் இந்த பூமி வெந்து உருக போகிறது. புதிய வானம் புதிய பூமி இறங்கி வரப்போகிறது. அவைகளுக்கு கர்த்தாவே ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், மனசுக்குள்ள இருக்கிற பாரங்களை இப்போது எட்டும். பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை விட்ட அப்புறம் போ என்று கட்டளை. தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். எல்லாம் புதிதாய் மாற்றிக்கொடும். ஆகாரங்கள், டிரெஸ்ஸுகள், தங்குற வீடுகள், வேலைகள், வருமானங்கள், படிப்புகள், சரீர சுகங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்க ஆசீர்வதிங்க. எந்த தடைகள் இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நொறுக்கி சாம்பலாக்குங்க. ஆசீர்வாதத்தை வரவிடாதபடி பரலோக ராஜ்யத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் மடிக்கு கிடைக்க விடாம தடை செய்கிற சத்துருக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தும். மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாய், கெம்பீரத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க கிருபை செய்யும். ஏசப்பா நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதோ ஜெயம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 401 முதல் 500 முறை 500 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்ததாமே பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிக மேன்மையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியுள்ள செங்கோலை உடையவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை அஸ்திபாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமற்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாசில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இளைப்பாறுதல் தருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முற்றும் முடிய ரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளுக்கு விலகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானங்களிலும் உயர்ந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தாமே பலியிட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதர்சனமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சிக்கிற அக்னியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியமுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தயையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அழகில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சௌந்தரியம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். துக்கம் நிறைந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாடு அனுபவித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அர்ப்பண்டு போனவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொடுமை செய்யாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொடுமை செய்கிற சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அநேகரை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிசயமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பதும ராகத்துக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் வேறுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயத்திற்கு நீதியுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையும் வல்லமையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பிதாவை கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இளங்கிளையை போல துளிர்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல் எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புத்தகத்தில் உள்ள 501 முதல் 600 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். சகல வியாதிகளையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிணியாளிகளையும் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இழுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை கீழ்ப்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல வியாதிகளையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு அருளுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களில் இருந்து பேசுகிறவர் உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பவனை அநேகத்தில் அதிபதியாய் மாற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீதியானதை 12 கூடைகள் நிறைய நிரம்ப செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்டவிழ்க்க நினைப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன்வாயில் வெள்ளிப்பணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருமனப்பட்டிருக்கிறவருடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனப்பூர்வமாய் மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகளை சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் கனிகளை கொடுக்கிறவருடையது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் செட்டில்களே எங்களை சேர்த்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மின்னலை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை தமது வலது இடது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது சரீரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ வல்லவருடைய வலது வாரசத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வனாந்தரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசினால் சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்பாலே போல் சாத்தானே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன் பிடிக்கிறவர்களை தம் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயக்காரனை தம்பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷர்கள் செய்யும் பாவம் மன்னிக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவன் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விதையை குறித்து ஓமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஜீவன் உண்டாயிருக்க தம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை மீன் வலைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை முத்து வியாபாரிக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலை ஸ்தலம் 41 B-5, கைவண்டி தொழிலாளர் காலனி, இருப்பு போஸ்ட், கோவில் சக்தி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222, மற்றொரு எண் 9862352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவ தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.